மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். இப்ப மட்டும் இல்ல, நான் கவர்னரா இருக்கும் போதே அவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறேன். புதுச்சேரி ஐயா கொஞ்சம் தள்ளிக்கோங்க. புதுச்சேரியில ஆளுநரா இருக்கும் போது அவரோட சிலைக்கு தவறாம மாலை அணிவித்து இருக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, புதுசா நான் மாலை அணிவிக்கல. என்னோட திருமணத்தை நடத்தி வைத்தவர் அவர் தான். அதனால கட்சி பாகுபாடு இல்லாமல், கொள்கை வேறுபாடு இல்லாமல் அவரை வணங்குபவள் நான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, மக்கள் முன்னால் பதவி ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். ராஜ்பவனுக்குள்ள இல்லாம மக்கள் முன்னால் பதவி ஏற்றுக்கொண்டவர். அந்த அளவிற்கு மக்களோடு இணக்கமாக இருந்த ஒரு தலைவர். அவர் இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால அவருக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் அவர் ஆசீர்வதித்த ஒரு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் நாங்கெல்லாம் உழைக்க காத்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரது முழு ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்த்து எதிர்கட்சிகள் எல்லாம் போராடி ஆளும் கட்சி இண்டி கூட்டணி போராடி கொண்டிருக்கிறாங்க. அங்க செவிலியர்கள் போராடி கொண்டிருக்காங்க, குண்டு கட்டா தூக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க துப்புரவு தொழிலாளர்கள் குண்டு கட்டா தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க 125 நாள் ஆக்குனதுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை எனது வன்மையாக கண்டிக்கிறேன். 150 நாள் ஆக்குவேன் திமுக சொன்னாங்க. அது இல்லாமல் இன்று இந்த போராட்டத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அவர்களின் ஆசீர்வாதம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கும். யார் யார் எப்படி எடுத்துக்கொள்ளட்டுமோ அப்படி எடுத்துக்கொள்ளட்டும். நாங்க எப்பவுமே நல்லது செய்த தலைவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவோம். வெறும் கொள்கை தலைவர்களாக வைத்துக்கொண்டு படத்தை வைத்து மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அவர்களை பின்பற்ற வேண்டும். அதாவது எம்ஜிஆர் எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன்னா, மக்களோடு இணைந்து அவர் தனது பதவியேற்பு விழாவை நடத்தினார். அதனால மக்களோடு மக்களா இருக்கிறவங்களுக்கு தான் எப்பொழுதே அங்கீகாரம் கிடைக்கும் என்பது இல்ல. அப்படிலாம் இல்ல 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 அதாவது வாக்குக்காக இல்ல, அவர் செய்த நல்லது. அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரது முழு ஆதரவு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவருக்கு இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து வரும். அவர் பேரை வச்சதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். அதே மாதிரி இன்னைக்கு அவர் ஆரம்பித்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். அதனால நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரோட ஆசீர்வாதம் இருக்கும் என்பது எனது தெளிவான கருத்து. இல்ல, நாங்க இப்போ வைக்கும் போது கூட அங்க சில பேர் வேற மாதிரி கோஷம் எழுப்பினாங்க. அப்ப நான் சொன்னேன், உள்ள உறங்கி கொண்டிருக்கும் பெரியவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் சொன்னேன். நாங்க பாத்துக்கலாம் சொன்னேன். ஏன்னா எங்களை எதிர்த்து என்னமோ கோஷம் எல்லாம் எழுப்பினாங்க. ஐயா பாத்துக்குவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதனால அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன நினைத்தார்களோ, திமுகவை தோக்கடிக்க வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர் அவர்களின் கனவு, ஜெயலலிதா அவர்களின் கனவு. ஆக அதை எப்படி நாம நிறைவேற்ற போறோம் அப்படின்றதுதான். அதனால உள்ளேக்குள்ள குழப்பங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போக வேண்டும், அதற்கு எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இல்ல, அந்த எண்ணிக்கை எல்லாமே அப்படி காத்துல பறந்து வர்றதுதான், உண்மையானது எதுவும் இல்ல. சரி, இல்ல ஒருவேளை இருவேளை மூவேளை எல்லாம் கிடையாது, எல்லாம் முழு அதிகாரப்பூர்வமா வரட்டும் அப்ப சொல்றேன் நாங்க. இல்ல, அங்க என்ன அதிகாரப்பூர்வமா அறிவிப்பை எதுவுமே வராம நான் என்னத்தை சொல்ல முடியும்? அதனால ஒண்ணும் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசீர்வாதம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறது. 2026 வெற்றி பெறுவதற்கு அவரது ஆசீர்வாதம் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கும் என்பது எனக்கு தெரிஞ்சு. இல்ல, நான் இந்த தொகுதி பாஜக வெற்றிலாம் நான் பார்க்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி 200 தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பது எனது கருத்து. எம்ஜிஆரோட நினைவிடத்துல இருந்து சொல்றேன், அவரோட ஆசீர்வாதத்தோட சொல்றேன் நான். நன்றிப்பா. ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் பார்த்துக் கொள்வார்கள். எந்த நேரி எந்த நான்குலாம் எனக்கு தெரியாது. எங்க மோடி அவர்களை சொல்றேன்.
நல்லாட்சின்றது நாங்க சொல்றது மோடி தான். நல்ல இங்கதான் நல்லாட்சியே நடக்கலையே. அதுல இவர் ஆண்டு கொண்டிருப்பவர்னு நாங்க நினைக்கல, ஆண்டவர்னு நினைக்கல. ஆண்டவர் நினைக்கிறது மேல உள்ளவர், ஆண்டு கொண்டிருப்பவர்னு எங்க மோடியை தான். இவங்க தான் ஆண்டவரே வேணான்றாங்களே. உண்டியல் வேணும், ஆனா ஆண்டவர் வேணாம். அதான் இங்க உள்ள கொள்கையா இருக்கு.